அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக ஆவதற்குண்டான சில வழிகளை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருந்தேன். அதில் இன்னும் சில முறைகள் இருக்கிறது. அந்த முறைகளை நாம் கையாண்டோம் என்று சொன்னால், அந்த முறைகளை பின்பற்றினோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பம் ஒரு ஒழுக்கமுள்ள குடும்பமாக, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பயந்து வாழக்கூடிய குடும்பமாக, நம்முடைய குடும்பத்தில் பரக்கத்தும் ரஹமத்தும் நிறைந்த குடும்பமாக ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் முதலில் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளிலிருந்து தொடங்க வேண்டும். நாம் முதலில் நல்லாக வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லி காட்டினேன். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிஞ்சிலேயே விஷத்தை நாம் குத்தி வைக்கிறோம். குழந்தை பருவத்திலேயே விஷத்தை நாம் குத்தி வைக்கிறோம். எப்படி என்று சொன்னால், சில குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். பையனை அம்மாவுக்கு ரொம்ப பிரியம், புள்ளைய அத்தாவுக்கு ரொம்ப பிரியம். மகளை அத்தாவுக்கு பிடிக்கும், மகனை அம்மாவுக்கு பிடிக்கும். ரெண்டையும் ரெண்டு விதமாக நாம் வளர்த்தி கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய ஆபத்து. அது மிகப்பெரிய ஆபத்து. கேட்டால் இப்படி ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். புள்ளதானே, ஒரு 10-20 வருஷம் நம்ம வீட்டில் இருக்கோம், அதுக்கு பின்னாடி யார் வீட்டுக்கோ போறா, சரி கேட்டது கொடுப்போம். எதை கேட்டாலும் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள். பையன் காசு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். அப்படி ஆண் குழந்தைகளிடத்தில் ஒரு விதம், பெண் குழந்தைகளிடத்தில் ஒரு விதம், அந்த பாகுபாடு நீங்கள் காண்பிக்க கூடாதது மிகப்பெரிய தவறு. பின்னால் நீங்கள் கை செய்தப்படுவீர்கள். நான் இப்படியெல்லாம் என் பையனை வளர்த்தனே, என் பிள்ளை எப்படியெல்லாம் வளர்த்தனே என்று நீங்கள் கை செய்தப்படக்கூடிய அளவுக்கு அது ஒரு முடிவு மோசமாக இருக்கும். ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, ஆண் குழந்தைகளிடத்தில் ஒரு விதமான பாசம், பெண் குழந்தைகளிடத்தில் ஒரு விதமான பாசம் காண்பிப்பதை அடியோடு நிறுத்திவிடுங்கள். அது உங்களுக்கு ஆபத்தாக வரும். அடுத்தது, எப்பொழுதுமே நம்ம குழந்தைய பக்கத்து வீட்டு குழந்தைகளுடன் ஒப்பிடாதீர்கள், கம்பேர் பண்ணாதீங்க. அல்லது வேறொரு பிள்ளைய கம்பேர் பண்ணாதீங்க. அல்லது நம்ம பையனுடைய காலேஜில் படிக்கக்கூடிய, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த பையன் பாரு 100க்கு 90 மார்க் எடுத்திருக்கிறான், என் பையன் பாரு 19 மார்க் எடுத்திருக்கிறான், கம்பேர் பண்ணாதீர்கள். 5 விரலையும் அல்லாஹ் தஆலா ஒன்றாக படைக்கவில்லை. 10 விரலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதே போல ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறான். ஆகவே அந்த பிள்ளை மாதிரி எம்புள்ளை இல்லையே, அவன மாதிரி எம்புள்ளை இல்லையே என்று அடுத்தவர்களை கம்பேர் பண்ணுவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் விஷத்தை ஏற்றுகிறோம் என்று அர்த்தம். விஷத்தை ஏற்றி கொண்டு இருக்கிறோம். அவன் அப்படி, இவன் அப்படி, அவன் இத்தனை மார்க் எடுத்தான், இத்தனை மார்க் எடுத்துருக்கான், அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன் துபாய்க்கு போயிட்டான், அவன் காரு வாங்கிட்டான், என் பையன் உருப்படலையே, உருப்படாம போயிட்டானே என்று அடுத்த பிள்ளைகளோடு நீங்கள் கம்பேர் செய்தால், நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், பிறகு நீங்கள் பயங்கரமான முறையில் கேதிக்க வேண்டியது வரும். நம்ம பையன் ஒரு கால் அவன் நல்லா ஆயிட்டான்னு வையும், நல்லா ஆயிட்டான், ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் சம்பாதிச்சு நல்லா ஆயிட்டான்னு சொன்னா, அப்ப சொல்லுவான், என்னமெல்லாம் பேசுனீங்க, என்னை பத்தி எப்படியெல்லாம் பேசுனீங்க, இன்னைக்கு என் காலடிக்கு வந்துட்டீங்களா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குவான். காலம் அவனை உருவாக்கும். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் அடுத்த பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. இனி அடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த தகப்பனாவது அல்லது எத்தனை தகப்பன்மார்கள், எத்தனை அத்தாமாரு வாடா மதரசாக்கு வா என்று சொல்லி
ஒரு குரானை கையில் எடுத்து கொடுத்து எத்தனை அத்தாமாறு மதரசாவில் கொண்டு பிள்ளைகளை விட்டிருக்கிறார்கள். எல்லாம் அம்மா தான். ஆஸ்பத்திரிக்கு போறது அம்மா தான், ரேஷன் கடைக்கு போறது அம்மா தான், மதரசாவில் கொண்டு விடுறது அம்மா தான், மவுத்து வீட்டுக்கு போறது அம்மா தான், கல்யாண வீட்டுக்கு போறது அம்மா தான். எல்லாம் எல்லாம் தகப்பனுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். காலையில் எந்திரிச்சு போனாலும் சாயங்காலம் வருவார். பிள்ளைக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னால போயிடுவாரு, பிள்ளைக்கு படுத்ததுக்கு பின்னால வருவார், தூங்குனதுக்கு பின்னால வருவார். இது என்ன வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை? என்ன மகிழ்ச்சியை நீங்கள் கண்டீர்கள்? மகிழ்ச்சி என்றால் என்ன? ஹாப்பினஸ், சந்தோஷம் என்று சொன்னால் என்ன? குழந்தைகளோடு விளையாடுவது, குழந்தைகளோட நேரத்தை போக்குவது, மனைவியோடு சந்தோஷமாக, இதுதானே வாழ்க்கை. சொர்க்கத்துடைய சாம்பிள் தான் இது. சொர்க்கத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதற்கு ஒரு சாம்பிள் தான் இந்த வாழ்க்கை. இதுவே இப்படி மோசமா இருந்தா நீ சொர்க்கத்துக்கு போய் என்ன காட்ட போற? என்ன செய்ய போற சொர்க்கத்துல போய்? அதனால மக்களை நாம் பிள்ளைகளை வளர்த்துகின்ற பொழுது அவர்களோடு பழக வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மதரசாவுக்கும் அனுப்பல, தொழுகைக்கும் நீங்க போன்னு சொல்லல, இல்ல தொழுக போறது என் பையனையும் கூட்டிட்டு போய் பள்ளிவாசல கூட்டிட்டு போனுங்க கூடிய எண்ணம் வரல, ஒரு விஷயம் செய்யலன்னு சொன்னா நாளை நாம் வளர்த்திய இதே பிள்ளை, இதே மகன் நாளை அல்லாஹ்விடத்துல சொல்லுவான், யா அல்லாஹ் எங்க அத்தா மதரசால கொண்டு விடவும் இல்லை, என்னை ஓத வைக்கவும் இல்லை, என்னை தொழுக போன்னு சொல்லவும் இல்லை, அதனால் எனக்கு தண்டனை தருவதற்கு முன்னால் என்னுடைய தகப்பரை கீழே படுக்க வைத்து அவருடைய கழுத்திலே மிதிக்க வேண்டும் என்று சொல்லுவான் நம்முடைய மகன். ஆகவே அதே நேரத்தில் இப்படியும் வருகிறது, ஹதீஸ்ல வருகிறது, ஒரு தாயோ தகப்பனோ மதரசாவில் கொண்டு போய் பிள்ளைகளை விட்டால் அந்த பிள்ளை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் போதும், தாயும் தகப்பனும் சொர்க்கத்திலே கொண்டு போய் அல்லாஹ் கிரீடம் சுமத்துவான். இதுவும் இப்படியும் இருக்கிறது. அதனால் அன்பார்ந்த பெரியோர்களே, செல்போனை கையில கொடுத்து 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 கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கிட்டோம். ரிமோட்டை கையில கொடுத்து 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 டிவியை பார்த்து பார்த்து நம்முடைய குட்டிச்சவரை ஆக்கிட்டோம். அதனால் இப்படி போனா நம்முடைய குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக அமையாது. குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்கள், அது நல்ல குடும்பமாக ஆக முடியும். அடுத்தது, நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி அல்லது வேண்டாம் நம்முடைய தாய் தகப்பனுக்காக வேண்டி எத்தனை பேர் துஆ செய்யறோம்? ஒன்னு யோசிச்சு பாருங்க. தாய் தகப்பன் ஹயாத்தோடு இருந்தாலும் அல்லது தாய் தகப்பன் மரணம் அடைந்தாலும் தாய் தகப்பனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? இன்னைக்கு மௌத்தா போனா உடனே டிஸ்போஸ் பண்ணுறதுல ரொம்ப அர்ஜென்டா இருப்பாங்க. 10 மணிக்கு மௌத்து, எதுக்கு 10 மணிக்கு வரைக்கும்? 8 மணிக்கு எடுத்துருக்கான். 10 மணிக்கு எல்லாரும் கடைக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, 8 மணிக்கு எடுத்துருங்க. அப்ப நாம் மரணம் அடைந்தால் நம்மை தூக்கி கபர்ல கொண்டு போறதுக்கு நம்ம பிள்ளைங்க ரெடியா இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் இருப்பதன் காரணமாக அந்த குழந்தைகளுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே துஆ செய்ய வேண்டும். எப்படி துஆ செய்ய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகிறான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். எப்படி துஆ செய்ய வேண்டும்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய மனைவியில் இருந்தும் எங்களுடைய குழந்தைகள் இருந்தும் குர்ரத அயுன், கண் குளிர்ச்சியை தருவாயாக. மனைவியை பார்த்தா சந்தோஷம் வரணும், பிள்ளையை பார்த்தா சந்தோஷம் வரணும், கணவனுக்கு மனைவி பார்த்தால் சந்தோஷம் வர வேண்டும், மனைவிக்கு கணவனை பார்த்தால் சந்தோஷம் வர வேண்டும், குடும்பம் பூராமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்தை தாடா அல்லாஹ் என்று நீங்கள் சதா துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. என்னுடைய பிள்ளைகளை, எங்களுடைய பிள்ளைகளை சமுதாயத்தின் தலைவராக நீ ஆக்குவாயாக என்று எப்பொழுதுமே குழந்தைகளுக்காக வேண்டி நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக நம்ம படிப்பித்து தருகிறார். ஆகவே அன்பார்ந்த பெரியோர்களே, நம்ம குழந்தைகளுக்காக வேண்டி தொழுது துஆ செய்யும். யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைய, என்னுடைய பையனை சாலிஹானவனாக ஆக்கித்தா. ஏன் நாங்கள் மரணம் அடைந்தால் எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் எங்களுடைய கபரிலே வந்து துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, பக்குவமான பிள்ளையாக, பயபக்தி உள்ள பிள்ளையாக ஆக்குவாயாக என்று எப்பொழுதும் பிள்ளைகளுக்காக வேண்டி
துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை நல்லா, நம்மளுடைய குழந்தையினுடைய ஃபியூச்சர், அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வழியை சொல்லி தந்தாங்க. என்ன தெரியுமா? குழந்தை பிறந்த உடனேயே நீங்கள் வலது காதில் பாங்கு சொல்லுங்கள், இடது காதிலே காமத்து சொல்லுங்கள். அப்படி பாங்கும் காமத்தும் சொல்லிட்டா ஷைத்தான் ஓடி விடுவான். மஸ்ஸு ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்காது என்பதற்காக வேண்டி பிறந்த உடனேயே நீங்கள் உடனே பாங்கும் காமத்தும் சொல்லிவிடுங்கக்கூடிய ஒரு முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். ஆகவே நம்முடைய குடும்பம் இந்த ரமலான் மாதம் தொட்டு நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, நிம்மதியான குடும்பமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்ன முறைகளை நீங்கள் கையாண்டீர்கள் என்று சொன்னால் நம்ம குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக ஆகும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.